السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الليل فتهجد به نافلة لك صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديث الشريف من قام ஈமான் வஹ்திசாபன் குபிரலு மா தகத்தம மின் தம்பி ஓ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அவர்களுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அவருடைய அளப்பெரும் அருளால் புனிதமிக்க ரமலானை அடைந்து முதல் தராவியை முடித்துவிட்டு அவருடைய இல்லத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். நாளை முதல் நோன்பும் வைக்க உள்ளோம். இந்த ரமலானை முழுமையாக அதனுடைய அமல்களை, அதனுடைய இபாதாத்துகளை, அதனுடைய சிறப்புகளை நாம் அடைந்து அவருடைய பொருத்தத்தை பெற்ற திருமக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்கிற நல்ல துவாவோட ஆரம்பம் செய்வோம். சும்மா வளவலும் பேசுறதுலாம் இல்லை, சும்மா ஒரு 5 நிமிஷம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கலாம். மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, ஒன்று ரமலான் நமக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கு 2 மாதம் முன்னாடி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபிலும் ஷாபான் எங்களுக்கு பரக்கத் செய், ரமலானை எங்களை எப்படியாவது அடைய வச்சு ரப்பு துவா செஞ்சுக்கிட்டே நம்ம இருந்தோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரமலான் நம்ம கொடுத்துட்டோம். இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா, மஹல்லால நல்ல கூட்டமாக இருந்துச்சு. முதல் 4 நாள் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். எல்லா நாளும் இதே போன்ற கூட்டத்தோடு எல்லா பிள்ளைங்களும் வந்திருந்தாங்க, வாலிபர்கள் வந்திருந்தாங்க, குடும்பஸ்தர்கள் வந்திருந்தாங்க. எல்லா நாளும் தராவி இருக்கு, 30 நாளும் தராவி இருக்கு. எனவே பின்னாடி பார்க்கிற பொழுது அந்த சேர் ஃபுல்லாக ஆயிடுச்சு, சப்பு ஃபுல்லாக ஆயிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இது முதல் நாள் மட்டுமல்ல, 30 நாளுமே இதே போன்று எல்லா பள்ளிகளும் உண்டு. நம்முடைய பள்ளிகள் இருக்க வேண்டும் என்பதை நாம் துவா செய்வோம். அவர்களுக்கும் அல்லாஹ் அருளை நசீபாக்குவானாக. முதல் தராவி யார் தொழுகிறார்களோ அவருக்கு அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய சிறப்பை சொல்லி தருகிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜஅ கயௌமின் பலதத் உம்மு. 20 ரக்காத் யார் முதல் தராவி தொழுதாங்களோ அவங்களுக்கு என்ன சிறப்புனா, ஒரு அடியான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா எப்படி பாவங்கள் கழுவி எடுக்கப்பட்ட மனிதர்களின் புனிதராய் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்த அன்று பிறந்த பாலகனாய் அந்த குழந்தை இருக்குமோ அந்த மனிதன் இருப்பானோ, முதல் தராவி தொழுதவங்களுக்கு அந்த சிறப்பை அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். தந்தையுல் காபில் என்ற கிதாபே இந்த பதிவை பார்க்கிறோம். அல்லாஹ் அப்பேற்பட்ட நன்மக்களாக நம்மை ஆக்குவான். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. இதே போல ஒவ்வொரு தராவிக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இப்போ என்னன்னா, இரவு வணக்கத்தில் ரொம்ப ஆர்வமாக நம்ம அமல் செய்யணும். ரமலான் என்பது ஃபர்லு தொழுகைக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு தொழுகை இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஃபர்லு தொழுகை 5 வேளை ஃபர்லுக்கு பின்னால் நாம் தொழுகிற இஷ்ராக்கு தொழுகை, லுஹா தொழுகை, மக்ரிபுக்கு பின்னால் அவ்வாபீன் என்று ஒரு தொழுகை இருக்கிறது, அந்த தொழுகை, தராவி தொழுகை, இதையெல்லாம் தாண்டி ஒரு படி அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு தொழுகை இருக்கிறது, தஹஜ்ஜத் என்ற தொழுகை. இந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 30 நாளுமே அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு நசீபை கொடுத்துருக்கிறான். என்னன்னா, கண்டிப்பாக நம்ம 30 நாளுமே சகருக்கு எந்திப்போம், சகரு சாப்பிடுவோம். அதற்கு முன்னால் 2 ரக்காய்த்து தொழுது விடுவோம். அதற்கு முன்னால் 4 ரக்காய்த்து, 6 ரக்காய்த்து. இந்த தொழக்கூடிய நசீபு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். தஹஜ்ஜத்தை தொழுது விட்டு சகர் வைங்க, அதுதான் சிறப்பு. ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், அமல்களிலே எது ரொம்ப சிறந்தது, அஃலல் இபாதத், எது அமல்கள்ல ரொம்ப சிறப்பு யாருக்கு சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஃலல் இபாதா அஹப்ப இலல்லாஹி ஸலாத்தி ஸலாத்தி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அஹப்ப இலல்லாஹி அஸ்ஸௌமு ஸௌமு தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வைக்கக்கூடிய தொழுகக்கூடிய
தொழுகக்கூடிய அந்த தொழுகையும் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த நோம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்வாங்க. அதனால பெருமாள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஏன்னா இரவுல கொஞ்ச நேரம் தூங்கிடுவாங்க. அந்த 1/3 என்று சொல்லப்படக்கூடிய 2 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இரவினுடைய அந்த நேரத்திலே அவர்கள் நெஞ்சு தஹஜ்ஜத் தொழுவார்கள். அந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வைக்கக்கூடிய நோன்பு ரொம்ப பிடிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் விளக்கம் கொடுத்தாங்க. முதல்ல தொழுகை கடமை ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு தொழுகை தான் உலகத்திலேயே எல்லா நபிமார்களும் தொழுது. அவங்களுக்கு அது பர்ல தொழுகை, தஹஜ்ஜத். தஹஜ்ஜத் தொழுகை இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான தொழுதா எல்லா நோய் நொடியும் நீங்கிரும். எது கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கு. முதல்ல எந்த நம்ம தொழுகை எந்த ஒரு அமல் செஞ்சாலும் அதனுடைய கூலி அல்லாஹ் சொல்லிடுறோம். பர்ல தொழுகை 27 மடங்கு நன்மை, ஹஜ்ஜு செஞ்சா அவர் சொர்க்க நசீபு. இப்படி ஒவ்வொரு அமலுடைய சிறப்பு. ஜகாத்து கொடுத்தா அவருடைய பொருளுக்கு பாதுகாப்பு, அவருக்கு உடல் ராகத் என்பதாக வருது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அமலுக்கு சிறப்பு தெரியுது. ஒருத்தர் தொழுகிறார்னா அவருக்கு பின்னாடி ஒருத்தர் தொழுகிறார்னா இவர் தொழுகிறாரு தெரியுது. ஆனால் தஹஜ்ஜத் மட்டும் எல்லா மக்களும் தூங்கிடுவாங்க. என்னங்க, எல்லா மக்களும் தூங்கி தங்களுடைய இடுப்பினுடைய விழா பொறும் அந்த எலும்புகளை எழுப்பி இரவிலே அல்லாஹ்வுக்காக தொழக்கூடிய அந்த தஹஜ்ஜத் தொழுகையினுடைய சிறப்பு கூறி அல்லாஹ் மறைவா வச்சிருக்கான். அல்லாஹ் மறைவா வச்சிருக்க. நம்ம வெள்ளிக்கிழமை காலில் சூரத்து சஜிதா ஓதுவோம் இல்லையா? தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி, தங்களுடைய இடுப்பினுடைய விழாப்புற எலும்புகளை அவர்களை ஒதுக்கி எழுந்து அல்லாஹ்வுக்காக தொழக்கூடிய அந்த மக்கள் குர்ரத்த ஆயுன் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய கண் குளிர்ச்சி அல்லாஹ் ஆக்குவா. அந்த நன்மையை, அந்த தஹஜ்ஜத்தினுடைய அமலுடைய நன்மை அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அது ரகசியமா அல்லாஹ் வச்சிருக்கான். நாளைக்கு மறுமையில தெரியும். எவ்வளவு பெரிய பாக்கியங்கள்லாம் தஹஜ்ஜத்தில் அடங்கியிருக்கு. எல்லா வழிமார்களும் எல்லா இறை நேசனுடைய ஆக சிறந்த தன்மை ஒன்று சொல்லுங்கன்னு சொன்னா நம்ம சொல்லுவாங்க, தஹஜ்ஜத் சொல்லுவாங்க. தஹஜ்ஜத் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான தொழுகை. நாளை நம்ம பர்ல தொழுகையில் எத்தனையோ பர்ல தொழுகையை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். எத்தனையோ பர்ல தொழுகையை அசட்டையா விட்டுருப்போம். அல்லது நாம் தொழுது கொண்ட தொழுகையில ஏதாவது மிஸ்டேக் இருந்திருக்கும், ஏதாவது குறைபாடுகள் இருந்திருக்கும். அதை சரி செய்ய, சமன் செய்ய வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி, அந்த தொழுகை தஹஜ்ஜத் தொழுகையை எடுத்து நாம் தொழுத தஹஜ்ஜத் தொழுகையில் அல்லாஹ் சமன் செய்வோம். பர்ல தொழுகையை அதை ஃபுல் நன்மையை வளரும் அப்படின்னு குர்ஆன். இந்த மாதிரி ஏகப்பட்ட சிறப்பு. 30 நாளுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். சகர் வைக்கக்கூடிய வாய்ப்பு, நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்பு. எனவே தஹஜ்ஜத்தை தொழுதுவிட்டு நீங்கள் அல்லாஹ்வுக்காக சகர் செய்யுங்கள். ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல வருது, தஹஜ்ஜத் தொழுகை எப்படி தொழுகணும்? 2 ரக்காத் தான் தொழுகிறது சிறந்தது. ஆயிஷா அம்மாட்ட மஸ்ரூக் ரலியல்லாஹு சஹாபி, ஆயிஷா அம்மா ஹஸ்ரத் அவங்க பாடம் நடத்துறாங்க, உஸ்தாபி சஹாபி அவங்க கேட்குறாங்க எப்படி தொழுக? 4 ரக்காய்த்து ஸல்லல்லாஹு தொழுதுருக்குறாங்க, 6 ரக்காய் தொழுதுருக்குறாங்க, 8 ரக்காய் தொழுதுருக்காங்க. இந்த மாதிரி நீங்க தொழுவுங்க. ஹதீஸ்ல புகாரியில இருக்கு. அடுத்து 4 ரக்காயத்தோடு சேர்ந்து வித்தரு வாஜிப் சேர்த்துப்பாங்க. வித்தரு 3, 4 3 7. அடுத்து 7ஓட 3 சேர்த்துப்பாங்க. அடுத்து 8ஓட 3 11 9. இப்படி ஸல்லல்லாஹு வித்ர் வாஜிபை கடைசியாக தொழுவார்கள் என்பதாகவும் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுவலாம். அப்படியே இருக்கு. தூங்காம இரவு முழுக்க அமல் செஞ்சு தஹஜ்ஜத் தொழுவலும் உண்டு. எனவே இங்க தொழுகைக்கும் தூக்கத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. தஹஜ்ஜத் கண்டிப்பா தொழுகணும் என்பதாக நான் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒரு சஹாபி எப்பயுமே தஹஜ்ஜத் தொழுவாரு, திடீர்னு தூங்கிடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கன்னா தஹஜ்ஜத் போல நஃபீலா சுன்னத்தா எப்படி நியத் வைக்கணும் அதுவும் சொல்லி தராங்க. நபிமார்களுக்கு தான் ஃபர்ல், நமக்கு ஃபர்ல் இல்லை. தொழுகை கடமையாக்கப்பட்ட பின்னாடி அது வேற அந்தஸ்துக்கு போயிருச்சு, அவங்களுக்கே அது வேற அந்தஸ்துக்கு வந்துருச்சு. எனவே நமக்கு ஃபர்ல் தொழுகை கட்டாய கடமை. தஹஜ்ஜத் தொழுகை என்பது சுன்னத்தை முஅக்கதா, உறுதி வாய்ந்த சுன்னத். வாழ்நாளில் தஹஜ்ஜத்தை ஸல்லல்லாஹு விட்டதாக வரலாறு கிடையாது. அவ்வளவு பெரிய அருமை பெருமை எல்லாம் தஹஜ்ஜத்திலே அல்லாஹ் ஒளித்து வைத்திருக்கிறான். ரகசியங்கள் இருக்கிறது. எனவே சுன்னத்தை முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத் தஹஜ்ஜத். நம்ம எப்படி நியத் வைக்கணும்னா நஃபீலான 2 ரக்காயத்தை அல்லாஹ்வுக்காக அப்படி நியத் வைக்கணும். இது இமாம்கள் சொல்லித்தரான். நஃபீல் என்று நியத் வைத்து நீங்கள் தொழுவுங்கள்.
இப்படி ஒவ்வொரு விஷயத்தும் தொழுகை எத்தனை ரக்காயத்து, அது எப்படி தொழுகணும், அதனுடைய நன்மை என்ன, அதனுடைய கூலி என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, எல்லாமே சொல்லி தருகிறார்கள். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபி தூங்கிடுவாங்க. எப்பயுமே தொழுகிறவர் தஹஜ்ஜத் தொழுகையில அவர் தூங்கிடுவார். ஸல்லல்லாஹு எந்த அளவுக்கு வன்மையாக கண்டிக்கிறாங்கன்னா, வபாலல் உதுனி வபால ஷைத்தானு ஃபீ உதுனி, ஷைத்தான் காதுல ஒண்ணுக்கு போயிட்டான், அது தஹஜ்ஜத்தை உன்னை மறக்கடித்து விட்டது. அதனுடைய அந்தஸ்தை விளக்குகிறார்கள். அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் சஹாபாக்கள் இறை நேசர்கள் நபிமான்லாம் ஃபர்லா இருந்துச்சு. அதற்கு பின்னாடி உள்ள சஹாபாக்கள் அதை வளமையாக தொழுதுட்டு இருந்தாங்க. எனவே இந்த ரமலான்ல மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் சகர் வைக்கக்கூடிய பாக்கியத்தை இருந்திருக்கிறான். எனவே தஹஜ்ஜத்தை தொழுது விட்டு நீங்கள் சகர் வையுங்கள். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக. எல்லா தொழுகைக்கும் விட ஆக சிறந்த தஹஜ்ஜத் தொழுகை என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வாய்ப்பை கருதி கொள்ளுங்கள். அதில் 2 துஆவை மறந்து விடாது. குறிப்பாக பலஸ்தீன் மக்கள் இன்னைக்கு அவங்களுக்கு வீடு இல்லை, சாப்பாடு இல்லை, அப்படியே கஷ்டப்படுறாங்க. வீடியோவில் பார்த்தோம், நம்ம பிள்ளைங்களாம் அப்படியே ஓடுறாங்க, ஒரு சந்தோஷம் இல்லை. அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க, மறக்காதீங்க. நம்ம பொதுவாக நமக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கு இப்படி செய்வோம், நம்ம தாய் தந்தை ஒப்பாத்தாலும் துவா செய்வோம். அவங்களை மறக்காமல் துவா செய்யுங்கள். நாட்டிலே மறுபடியும் மீண்டும் மீண்டும் சிறுபான்மையினர்கள் அது முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். எனவே நாட்டில் உள்ள நல்ல சூழ்நிலையை, அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தி முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். அதற்காக துவா செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் எதை கேட்டோமோ அந்த அடிப்படையில் வரும் நாட்டில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கு நசீபாக்குவானாக. ஆமீன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يعطي نعمة ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتراويحنا وصدقتنا وزكاتنا وتضرعنا وتغشنا وتمم تكسير أعمالنا تجاوزنا عن سيئاتنا وتوفنا مع الأبرار. رب ارحمهما كما ربونا صغارا. وصل على النبي محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم.